இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு ஹால் டிக்கெட் இன்று வெளியாகிறது. மாணவர்கள் தங்களது விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை பயன்படுத்தி இணையத்தில் நுழைவுச் சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிப்பு. வாக்கு எண்ணும் மையங்களில் தினமும் 2 முறை சென்று ஆய்வு நடத்த வேண்டும். தொகுதி தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. இரண்டு நாள் பயணமாக நாளை சிக்கிம் செல்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் வருகையை முன்னிட்டு பால்ஜோர் மைதானத்தில் முன்னேற்பாடு பணிகள் மும்முரம். மகாராஷ்டிரா, ஹரியானா மாநிலங்களை தொடர்ந்து மேற்கு வங்கத்திலும் எஸ்ஐஆர் மூலம் வாக்குகளை திருடி வெற்றி பெற பாஜக முயற்சி. ஜனநாயகத்தின் மீது பிரதமர் மோடி தாக்குதல் நடத்தி வருவதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தீவிர பிரச்சாரம். இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்தபடி சென்றும் தெருக்களில் மக்களுடன் மக்களாக நடந்து சென்றும் வாக்கு சேகரிப்பு. மேற்கு வங்கத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ. 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விரைவில் முடிவடைய உள்ள நிலையில் என்டிஏ வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். மேற்கு வங்க மாநில முதற்கட்ட தேர்தலில் 93.19% வாக்குகள் பதிவாகி வரலாற்று சாதனை. மாநில வரலாற்றிலேயே மிக உயர்ந்த அளவான வாக்குப்பதிவு என்று தலைமை தேர்தல் ஆணையம் பெருமிதம். மேற்கு வங்க 2ஆம் கட்ட தேர்தலை முன்னிட்டு மாணிக்தலா தொகுதியில் டிஎம்சி தலைவர் அபிஷேக் பானர்ஜி வாகன பேரணி. சாலை பேரணியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. பிரதமர் மோடி தலைமையின் கீழ் நாடு பாதுகாப்பாக உறுதியாக உள்ளது. ஆம் ஆத்மி எம்பிக்கள் பாஜகவில் இணைந்தது குறித்த கேள்விக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கருத்து. எக்கனாமிக் டைம்ஸ் ஆண்டின் சிறந்த வணிக சீர்திருத்தவாளர் விருதை பெற்றார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாயுடுவுக்கு விருதை வழங்கி வாழ்த்து. மணிப்பூரில் குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு நீதி கேட்டு தொடர் போராட்டம் மற்றும் பேரணி. முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் இடையே மோதல். ஆம் ஆத்மியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த எம்பிக்களின் வீடுகள் முன் போராட்டம். வீட்டு சுவர்களில் துரோகி என்று எழுதி ஆம் ஆத்மி தொண்டர்கள் முழக்கம். செயற்கை நுண்ணறிவை முடிந்தவரை சிறந்த முறையில் பயன்படுத்த முயன்று வருவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் பேட்டி. சில எதிர்மறையாக எழும் சிக்கல்களை களைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல். காஷ்மீர் மாநிலம் சைதான் நல்லா பகுதியில் கடும் பனிச்சரிவு.
லாரி உள்ளிட்ட வாகனங்கள் சிக்கிக் கொண்ட நிலையில் மீட்பு பணிகள் மும்முரம். जिनकी टीम सबसे पहले यहाँ पर मौके पे पहुंच के जो जिस तरह बताता चलूँ, हम मीनामरग पुलिस की जितनी तारीफ की चोट लगी हाथ में, तो अभी हम नीचे जाएंगे कि देखेंगे। கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் எதிரொலியாக தலைநகர் டெல்லியில் நடைமுறைக்கு வந்தது வாட்டர் பெல் திட்டம். பள்ளிகளில் ஒரு பாடத்திற்கும் மற்றொரு பாடத்திற்கும் இடையே மணியோசை ஒலிக்க மாணவர்கள் தண்ணீர் பருகும் வகையிலான புதிய நடைமுறைக்கு வரவேற்பு அதிகரிப்பு. Classrooms across Delhi, this simple sound has classrooms pause as students reach for their water bottle. Stay hydrated as temperatures continue to remind students to drink water and stay hydrated. Students say that हम लेमनेड जूस लेते हैं और ऑरेंज जूस लेते हैं. in addition to the water alert system, school solutions in case of an emergency are more. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்று கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், வெற்றி வாய்ப்பு சூப்பராக உள்ளதாக கட்டை விரலை உயர்த்தி காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். தேர்தலின் போது கிருஷ்ணகிரி மற்றும் உடுமலைப்பேட்டை தொகுதிகளில் அதிமுக தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக டிஜிபிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பிள்ளைகளிடம் தமிழ் ஆர்வத்தை உருவாக்குங்கள், தமிழ் அன்பர்களாக மாற்றுங்கள். மதுரையில் நடந்த தமிழ் நூல் வெளியீட்டு விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேச்சு. செய்வதற்கு எங்களுக்கு சக்தி கிடையாது. ஆனால் இந்த தமிழியல் கலைக்களஞ்சியத்தை பின்காலத்தில் 52 ஆண்டுகள் 54 ஆண்டுகளை சேர்த்து இதை பிரிக்கலாம்னு ஒரு ஆசை. மத்திய அரசு கொண்டு வந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பாஜகவின் சூழ்ச்சி என்று மதுரை எம்பி சு. வெங்கடேசன் குற்றச்சாட்டு. மகளிர் மசோதா போர்வையில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை கொண்டு வந்து குழப்பத்தை உருவாக்கியதாக காட்டம். மசோதா தான் இதை மகளிர் இடஒதுக்கீடு என்ற ஒரு கேடயத்தை பயன்படுத்தி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டாகிவிட்டது. சாதி ரீதியான கோஷங்களை எழுப்பி பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடாது. ஓட்டப்பிடாரம் கைலாசநாதர் கோவில் தேரோட்டம் திருவிழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் காவல்துறை அறிவுறுத்தல். தேனி அருகே தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் 2 பேர் உடல் சிதறி உயிரிழப்பு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பழைய இரும்பு கடையில் பயங்கர தீ விபத்து. கொழுந்து விட்டு எரிந்த தீயை பல மணி நேரம் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள். சித்திரை வசந்த உற்சவ விழாவில் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பச்சை பட்டு அலங்காரத்தில் எழுந்தருளினர். வெற்றிவேர் பல்லக்கில் எழுந்தருளிய அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலையம்மனை கண்டு திரளான பக்தர்கள் வழிபாடு. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் ராமானுஜர் 1009வது ஜெயந்தியை முன்னிட்டு கருட சேவை ஊர்வலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கருட சேவையில் பங்கேற்று தரிசனம்.
இறையன்பர்களே, தமிழகத்தின் அனைத்து வெளியூர்ந்து வந்தவங்க ஆசிரமா பரப்புறவங்க மற்றவங்க இருக்கின்றது 5 பேர் வந்து 9 கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் பூத்துக் குலுங்க தொடங்கிய வண்ண மலர்கள். 63வது மலர் கண்காட்சிக்கான பணிகளுக்கு இடையே பூக்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த மக்கள். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை முடக்கும் நோக்கில் சீனாவின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையமான ஹான்கிலி மற்றும் 40 கப்பல் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை. ஈரானின் 80% எண்ணெய் வளத்தை சீனா கொள்முதல் செய்யும் நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி உத்தரவு. வளைகுடா போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இஸ்லாமாபாத்தில் ஈரான் அமெரிக்கா ரகசிய பேச்சு. இருதரப்பு நேரடி பேச்சுவார்த்தையை தவிர்த்ததால் பரபரப்பு. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டி. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி வெற்றி பெற்றதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் 36 பந்துகளில் ராஜஸ்தான் அணி இளம் வீரர் சூரியவன்ஷி சதம் அடித்து அபாரம். 36 பந்துகளில் 12 சிக்சர்கள் 5 பவுண்டரிகளுடன் சதம் விளாசியதால் ரசிகர்கள் கொண்டாட்டம். டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் ஹிமாலய வெற்றியை பதிவு செய்தது பஞ்சாப் கிங்ஸ். 18.5 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி பஞ்சாப் அணி அசத்தல். IPL தொடரில் அதிக சதம் அடித்தவர்கள் பட்டியலில் சஞ்சு சாம்சனை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்திற்கு முன்னேறினார் KL ராகுல். 8 சதங்களுடன் விராட் கோலி முதல் இடத்திலும் 2வது இடத்தில் பட்லர் மற்றும் 3வது இடத்தை முறையே கெயில், ராகுல் பிடித்தனர். சென்னை சேப்பாக்கத்தில் CSK, குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இன்று பல பரீட்சை. போட்டியில் பங்கேற்க சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்த குஜராத் அணி வீரர்கள். மே 1ஆம் தேதி வரை ஆதாரம் திரைப்படத்தை வெளியிட சென்னை உரிமையியல் நீதிமன்றம் இடைக்கால தடை. பட தயாரிப்புக்காக பெற்ற 17,20,000 ரூபாயை திருப்பி தரவில்லை என்று கூறி ஜாவித் பாஷா என்பவர் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. தமிழகத்தில் ஈரோடு, திருச்சி, தர்மபுரி, கரூர், பரமத்தி உள்ளிட்ட 11 இடங்களில் சதம் அடித்த வெயில். வேலூரில் அதிகளவாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானதால் வீடுகளில் முடங்கிய மக்கள். The Chennai Silks in Mega Summer Sale.